அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம இப்ப சைக்காலஜி தமிழ்ல பார்த்துட்டு வர்றோம். அதுல நம்ம இப்ப பார்க்க போறது, நம் மனம் வலிக்குமா? ஆம், மனம் வலிக்கும். நிச்சயமா அது வலிக்கத்தான் செய்யும். இது உடல் வலி போன்று நேரடியாக எலும்புகளை பாதிக்காவிட்டாலும், உணர்ச்சி ரீதியாகவும், உளவியல் ரீதியாகவும் ஏற்படும் வலி மிகவும் உண்மையானது. சில சமயங்கள்ல உடல் வலியை விடவும் அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது இந்த மனச்சோர்வு, மனவலி. இது மனச்சோர்வு, பதட்டம், தூக்கமின்மை போன்ற உடல் மற்றும் மன ஆரோக்கிய பிரச்சனைகளை தூண்டலாம். நாம உடலை அறிந்து கொள்ள உடலை கடந்து நோக்குவது அவசியம். அதனாலதான் உடலின் பிரச்சனைகளுக்கு உடல் கடந்த காரணங்களும் புலனாவது. கீழ்முதுகுல பிரச்சனை என்றால் பாதுகாப்பின்மை என்று தெரிய வருது. தலைவலி ஏன் என்று யோசிச்சா தன்னை நொந்து கொள்ளும் மனநிலை இருப்பது புரியுது. ஏன் கழுத்து பிடித்துள்ளது என்று ஆராய்ஞ்சா அதற்கு பிடிவாதம் காரணமாக தெரியும். உடலை கடந்தால் மனம் பற்றிய அறிவு வருங்கிறாங்க. உடலின் வலிய மருத்துவ சிகிச்சை மூலம் உடலின் மாற்றம் ஏற்படுத்தியும் சரி செய்யலாம், மருந்துகள் கொடுத்தும் சரி செய்யலாம். அல்லது உடலின் வலியை உளவியல் சிகிச்சை மூலமும் மனத்தை மாற்றியும் சரி செய்யலாங்கிறாங்க. எதை தேர்ந்தெடுப்பது என்பது அவரவர் நம்பிக்கை, வசதி, உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். அதுபோல மனப்பிரச்சனையை புரிந்து கொள்ள மனதை கடந்து போகலாம். உடலை மனம் பார்த்தால் எளிது, மனத்தை மனம் பார்க்க பழக்க வேண்டும். அதாவது நம்ம உடலை மனசு பார்க்கறது புரியுது, அதே மனசையே மனசு பார்க்க முடியுமா? ஒரு சிக்கலான விஷயம்தான். மனத்தை கடந்து மனத்தை பார்ப்பது என்பது அதனினும் கடினம். என்ன குழம்புதா? நம்ம பார்க்கலாம். இப்போ மனத்தை மனம் பார்த்தல். அதனால்தான் மேற்கத்திய மருத்துவத்துறையினர் சொல்றாங்க, மனப்பிரச்சனைகளுக்கு உடல் காரணங்களை கண்டுபிடித்து சரி செய்ய நினைக்கின்றனர். தூக்கமா? அது மூளையில் உள்ள சுரப்பிகளின் குறைபாடு. அது சுரக்க மருந்து தந்தா தூக்கம் போகும். இப்படி ஒரு வழிமுறையைத்தான் சைக்கியாட்ரி முன்னெடுக்குது. எப்படின்னா, இந்த நோய்க்கு இந்த உடல் குறைபாடு அல்லது மனக்குறைபாடு ஏற்படும், இந்த மருந்தால் உடலின் அதை மாற்றி இப்படி சரி செய்யலாம் என்னும் மருத்துவ முறை பல அவசர சிகிச்சை முறைகளில் பெரிதும் பயன்படுது. அதை அடுத்து சைக்காட்ரிகள் என்ன சொல்றாங்கன்னா, உடல் மனநோய்களுக்கு மனத்தை கொண்டு எப்படி மருந்தில்லாமல் குணமாக்கலாம் என்று நிரூபித்தனர். நம் எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள், வாழ்க்கை முறை என பல மாறுதல்கள் மூலம் ஆதார பிரச்சனைகளை சரி செய்தனர். அதாவது ஒரு மேல்நிலை அறிவு தேவைப்படுது இருக்கலாம். இதை ஆன்மா என்று சொல்றாங்க. நான் கோபப்படுவது எனக்கு தெரியுது. அப்படி என்றால் கோபம் கொள்வது ஒரு மனம். அதை பார்ப்பது எது? இன்னொரு மனமா? அல்லது மனத்தின் ஒரு பகுதியா? இதைத்தான் ஆன்மா என்கிறாங்க. மனத்தின் செயல்பாடுகளை கவனிக்கும் ஆற்றல் ஒன்று கட்டாயம் இருக்குது. அதை ஆழ்மனம் என்று சொல்லலாம், ஆன்மா என்றும் சொல்லலாம், தெய்வம் என்றும் சொல்லலாம். ஆனால் அது மனத்தை காட்டிலும் உயர்ந்த நிலையில் உள்ளது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அந்த ஆழ்ந்த நிலைதான் நம் மனத்தின் எல்லா செயல்பாடுகளையும் உள்ளடக்கிய பெருங்கடல். அதனுடன் தொடர்பு கொள்வதனால மனம் அமைதி கொள்ளுது, மனம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுது, திருந்துது, தன்னை உணர்கிறது என்று எல்லா மேன்மைகளும் பிறக்குது. சும்மா கவனிச்சு பாருங்க ஒரு விஷயத்தை. இத்தனை தத்துவம் எல்லாம் வேண்டாம். என்ன செய்யணும்னா, இப்படி செய்யுங்கள். உங்கள் மனதின் செயல்களை சற்று தொலைவிலிருந்து பாருங்கள். எந்த விமர்சனமும் வேண்டாம், போதனையும் வேண்டாம், எதையும் கட்டுப்படுத்த வேண்டாம். வெறுமனே வேடிக்கை பாருங்கள். என்ன செய்யாது? உதாரணத்துக்கு, உங்களை யாரோ ஒருவர் வெறுப்பேற்றி விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். என்ன எண்ணங்கள் மனதில் ஓடுது? என்ன வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? என்ன செயல்களை செய்கிறீங்க? எப்படி உணர்றீங்க? இப்படி ஒரு மூன்றாம் மனிதனின் செயலை வேடிக்கை பார்ப்பது போல தொடர்ந்து பாருங்கள். அவ்வளவுதான். இதனால்தான் என்ன ஆகும்? முதல்ல இந்த பயிற்சியை செய்ய முடியுதா என்று பாருங்கள். அது நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று காண்பித்து தெரிந்துவிடும். தேவை நிம்மதிதான். மனவலியை போக்குறதுக்கு முக்கிய காரணம் நிம்மதி. அவன் பேசினான், நான் பதிலுக்கு நாக்கை பிடுங்கிற மாதிரி நல்லா 4 கேள்வி கேட்டுட்டு வந்துட்டேன் என்று சொன்னா, அந்த செய்கை ஒரு பிரவாகம் போல தன்னிச்சையாக நடந்த ஒன்று. மனம் செயலில் மட்டும்தான் ஈடுபட்டுள்ளது. மனத்தை பார்க்கும் செயல் அங்கு நடைபெறல என்று பொருள். அவன் பேசினான், எனக்கு கோபம் வந்துச்சு, அதை கவனிச்சேன்.
குறைக்க நினைச்சேன். ஆனா நல்லா 4 வார்த்தை கேட்டாதான் மனசு லேசாகும்னு தோணுச்சு. எனக்கு தெரியுது நானும் அவன் கோபத்தை தூண்டுற மாதிரி தான் பேசுறேன்னு. என்னால தடுக்க முடியல. பேசிட்டு வந்தவுடன் ஒரு திருப்தி வந்துச்சு. அப்புறம் யோசிச்சா அவ்வளவு காட்டமா பேசியிருக்க வேண்டாம்னு தோணுச்சு. மொத்தத்துல இந்த விஷயம் என்ன நிம்மதியா இருக்க விடலைன்னு நல்லா தெரியுது. அதுதான் முதல் கட்ட கூர்நோக்கு. விழிப்பு நிலையில் என்ன செய்யலாம்? தன்னை அறியாமல் மனம் தன் தன்மையை மாற்ற தயாராகும். இந்த விழிப்பு நிலை பெறத்தான் பக்தி தேவை மனிதனுக்கு, கடவுள் மேல பக்தி. சைக்காட்ரிஸ்ட்கள் என்ன சொன்னாங்க? ஆழ்மன ஆய்வுக்கு அழைக்கிறாங்க. தியானம் எல்லா தரப்புக்கும் பொதுவானதாக தெரியுது. மனத்தை விசாரணைக்குட்படுத்த ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது. அதை அளிப்பவரைத்தான் மேலானவராக நம்ம வச்சிருக்கிறோம். நாம மேலும் இந்த மன வலியை பார்க்கலாம். சார்லி சாப்ளின் சொல்றாரு பாருங்க, உன் மனம் வலிக்கும் போது சிரி, பிறர் மனம் வலிக்கும் போது சிரிக்கவை. அருமையான கோர்ஸ் இது. மனவலி ஏன் ஏற்படுது? உணர்ச்சி பூர்வமான அதிர்ச்சி, இழப்பு, ஏமாற்றம், நிராகரிப்பு, தூக்கம் போன்ற மன அதிர்ச்சிகள் மனவலியை ஏற்படுத்தும். நிச்சயமா மனவலியை ஏற்படுத்தத்தான் செய்யாது. 2, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். நீண்டகால மன அழுத்தம் உடல் அறிகுறிகளான தலைவலி, தூக்கமின்மை போன்றவற்றை தூண்டி மன வலியை அதிகரிக்கும். மனச்சோர்வு. மனச்சோர்வுனா என்னது? இது வலி உணர்வுடன் நெருங்கிய தொடர்புடையது. மனச்சோர்வு உடல் வலியை அதிகரிக்கலாம். உடல் வலிகள் மனச்சோர்வுக்கு வழிவகுக்கலாம். நாள்பட்ட நோய்கள். நாள்பட்ட உடல் வலி மன ஆரோக்கியத்தை பாதிக்குது, மன வலியை ஏற்படுத்தும். மனவலி எப்படி உணர்த்தப்படுது? உடல் அறிகுறிகள். மார்பில் கனம், வயிற்றில் வலி, தலைவலி, களைப்பு போன்ற உடல் அறிகுறிகளாக வெளிப்படும். எது? மன அமைதியின்மை, மனவலி. இதுக்கு என்னதான் தீர்வு? உளவியல் ஆலோசனை, தெராபி என்ன சொல்றாங்க? டாக் தெராபி மனவலியை புரிந்து கொண்டு சமாளிக்க உதவும். தியானம், மன உடல் பயிற்சிகள், மைண்ட் பாடி பிராக்டிசஸ். தியானம், யோகா, தொழுகை போன்ற பயிற்சிகள் வலியை குறைத்து மன அமைதியை தரும். மனச்சோர்வுக்கு அல்லது பதட்டத்திற்கான மருந்துகள் சில சமயங்கள்ல மனவலியை குறைக்க உதவும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, போதுமான தூக்கம், உடற்பயிற்சி, சத்தான உணவு போன்றவை மன ஆரோக்கியத்தை ரொம்ப அவசியம். மனவலி என்பது உண்மையானது, அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. தேவைப்பட்டால் மனநல நிபுணர்களின் உதவியை நாடுவது அவசியம். Thanks for watching. Please subscribe our YouTube channel.